மாதாந்திர மீட்டிற்கு வந்திருக்கும் அனைவரை வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அக்குபஞ்சர் கிளாஸ் எடுத்து நம்முடைய சாலிய சமூகத்து நண்பர்களை அக்குபஞ்சரிஸ்டாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹீலர் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த 2 மாதங்களாக இது 3வது மாதமாக இங்கே வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். டாக்டர் விநாயகமூர்த்தி அக்குபஞ்சரில் பிஹெச்டி பண்ணி ஸ்ரீலங்கா போய் பிஹெச்டி பண்ணி தங்க மெடல் கூட வாங்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் தரவாக படித்ததுனால ஏற்கனவே சேலம் ஆரோக்கிய அக்குபஞ்சர் சென்டரில் ஒரு 6 மாதம் ப்ரொஃபஸராக இருந்து பல ஊர்களுக்கும் சென்று இதை பலருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே கடந்த மாதம் வந்து நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையை பற்றி எடுத்தோம். இந்த மாதம் லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 14 சக்தி ஓட்ட பாதைகள் அக்குபஞ்சர் தேரிப்படி இருக்குது. அந்த லிஸ்ட்டு தான் இப்போ உங்கள் கையில் இருக்குது. இந்த 14 சக்தி ஓட்ட பாதைகளும் இங்கிலீஷில் அதுக்கு என்ன பேருன்னு 2வது இதில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நுரையீரல்லாம் லங்ஸு, அதுக்கு எல்யூன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் மற்ற எந்த ஒரு தமிழ் அல்லது இங்கிலீஷ் புத்தகத்தை ரெஃபர் பண்ணாலும் இங்கிலீஷில் தான் அது இனிஷியல் போட்டிருப்பாங்க. ஸோ எல்யூ. இன்றைக்கி நம்ம எடுக்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைன்கிற எல்ஐ இல்லையா. பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் 20 புள்ளிகள், போன மாதம் 11 புள்ளிகள் லங்ஸில், இதில் 20 புள்ளி. அடுத்த மாதம் நான் எடுக்கக்கூடிய ஸ்டொமக், அதில் 45 புள்ளி இருக்குது. போன மாதம் எடுத்த நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையுடைய சக்தி 2 மணி நேரம் ஒவ்வொரு உறுப்பும் அதிகப்படியான சக்தி ஓட்டத்தை கொண்டு இருக்கோம். அதிகாலை 3லிருந்து 5 மணி வரை சக்தி ஓட்டம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஓட்ட பாதை. இன்றைக்கி எடுக்கக்கூடியது அடுத்தது. நான் இந்த வரிசையில் தான் எடுக்கிறேன், டைம் படி தான் வரிசையில் தான் எடுக்கிறேன். அந்த வகையில் 5லிருந்து 7க்குள்ள, அதிகாலை 5லிருந்து 7க்குள்ள அதிக சக்தி ஓட்டத்தை கொண்ட பாதை லார்ஜ் இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடிய பெருங்குடல். அதனுடைய உபயோகம் கூட போட்டிருக்காங்க. இதிலேயே பாருங்கள், முக்கிய சக்தி ஓட்ட பாதைகளும் தீரும் நோய்களும் போட்டிருக்கு. நுரையீரல் நம்ம 2வது போயிடும், பெருங்குடல். இந்த நுரையீரல் என்ன வகையான உறுப்புன்னு சொல்லியிருந்தோம், இன் வகை. அதனுடைய இணை உறுப்பாக பெருங்குடல் உள்ளது அப்படின்னு போனதாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னுக்கு இணை யாங். யாங்கை பற்றி அடுத்த மாதம் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஸோ இது உறுப்பு, அது யாங்கு. இன்றைக்கி எடுக்கிறது யாங்கு. யாங்கு உறுப்பும்போது ஆண் கேரக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இன்னுங்கிறது பெண் கேரக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ இந்த யாங் உறுப்புள்ள பெருங்குடல் 20 உறுப்பு. அது காற்று மூலத்தை பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். அக்குபஞ்சரே பேசிக்காக பஞ்சபூதங்களை அடிப்படையில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பாடம் எடுக்கிறோம். அந்த வகையில் இது காற்று மூலகத்தை சேர்ந்தது. இங்கிலீஷில் காற்று மூலகத்துக்கு மெட்டல்னு சொல்லுவாங்க. சைனாவில் அதை மெட்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து தான் புக்குகள் எல்லாம் வரும், பார்த்துக்கோங்க, தமிழ் புக்களை பொறுத்தளவு. அதனால் அது மெட்டல் உலோகத்தை சேர்ந்தது. 20 புள்ளிகள் காலையில் 5லிருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான சக்தி உடையது. இந்த அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்க பாருங்க, இது முதல் பக்கம், இது அடுத்த பக்கம் மாற்றி வச்சுருக்காங்க. இது முதல் பக்கம். முதல் பக்கத்தில் சொன்னால் பாதையில் உள்ள முக்கிய புள்ளிகளை ஊசி ஏற்கும் முறை தீரும் நோய்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பெருங்குடல் மட்டும் இப்போ பார்த்துக்கோம். பெருங்குடல் 20 புள்ளிகளை கொண்டிருக்கு. வாலண்டியர் யாராவது வரீங்களா? இவங்க மாரியம்மா பேர், பட்டி ஊர் மேடவாக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் அக்குபஞ்சரை முடிச்சிருக்கிறாங்க, மாஸ்டர் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்க. நம்முடைய இந்த விளம்பரத்தை பார்த்து தான் அவங்க இன்றைக்கி மீட்டிங் வந்துருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு கண்டன தீர்மானம் போடுறோம். இவ்வளோ நாளாக மாதம் நீங்கள் மீட்டிங் போட்டுருக்கோம். ஆனால் நமக்கு இது பயனுள்ளது அப்படிங்கிறது மட்டும்தான் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி. இருந்தாலும் கூட அப்பயாவது வந்தாங்களே அப்படிங்கிற ஒரு டைத்தில் அவங்களை வரவேற்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த
பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை 20 புள்ளி ஆள்காட்டி விரல் படம் போட்டுட்டேன். இதுதான் ஆள்காட்டி விரல். சரியா? இது வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலில் வெளியில் ஆரம்பித்து மூக்கில் கொண்டு போய் முடியும். அந்த புள்ளிகளை வந்து நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்னென்ன மாதிரியான வியாதிகள் தீரும் அப்படிங்கிறத இதில் பாருங்கள். இதில் பாருங்கள் இருக்கு இல்லையா? முதல் பக்கத்துலேயே பாருங்கள் பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை இருக்கும். அது கீழே போட்டுருக்கோம். இது நீங்கள் வீட்டில் போய் படித்து மெமரைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். உயிர் சக்தி ஓட்டம் வந்து யான், இணை உறுப்பு வந்து நுரையீரல், போன மாதம் எடுத்தாச்சு. மூலகம் வந்து உலோகங்கிற மெட்டல், காற்று சம்பந்தப்பட்டுள்ளது. ஓட்டம் அதிகமுள்ள நேரம், அதாவது சக்தி ஓட்டம் அதிகமுள்ள நேரம் வந்து காலையில் 5லேருந்து 7. இரவின் படைப்பில் வந்து இது எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு தெரியல. 5 to 7 தான் இந்த பெஸ்ட்டு டைம் ஃபார். இவங்களுடைய வேலை என்ன? மெயினாக கழிவோட வெளியேற்றுக்கு இல்லையா? ஸோ இந்த 5லேருந்து 7க்குள்ளே நீங்கள் ப்ரப்போஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 2 பாத் போகாமல் தான் நிறைய வியாதிகள் வருது. அந்த வகையில் கான்ஸ்டிபேஷனுக்கு உள்ள ஒரு அருமையான புள்ளி இதில் இருக்குது. பார்ப்போம். இதில் உள்ள பஞ்சபூத புள்ளிகள் போன இதில் நான் சொல்லலை, இருந்தாலும் உங்களுக்கு அது கொடுத்துருக்கதே பாருங்கள். என்னென்ன பஞ்சபூதம்? மெட்டல், உலோகம், LI1 முதல் புள்ளி வந்து எல்லைன்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. எல்ஐ லார்ஜ் இன்டெஸ்டைன். அடுத்ததாக நீர் மூலகம், அது LI2. யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான பயன்களை வந்து நான் இதில் சொல்ல போகிறேன். LI2 மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு புள்ளி கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. அடுத்ததாக மரம், முட்டுன்னு சொல்லுவாங்க. அது LI3 வரிசையாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது தீ, ஃபயர், சரியா? நெருப்பு, அது வந்து LI5. கடைசியாக மூவிங், எர்த்துங்கிற அந்த மந்திரத்தில் வந்து LI11ங்கிற பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு போய் மனப்பாடம் பண்ணிக்கணும். பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் சிகிச்சை அளிக்கும்போது தீர்வு நோய்கள் என்னென்ன? ஒரு மாதம் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த சக்தி ஓட்ட பாதை போகக்கூடிய அத்துணை அந்த வழியில் வரக்கூடிய அத்தனை உயிர் உறுப்புகளும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த சக்தி ஓட்ட பாதையில் முக்கியமான புள்ளிகள் அல்லது எந்த ஒரு புள்ளியை தூண்டினாலும் சக்தி ஓட்ட பாதையில் அமைந்திருக்கக்கூடிய பாகங்களில் உறுப்புகளில் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கோம். இங்கே ஆரம்பிச்சு ஆள்காட்டி விரலின் வெளிப்பக்கம், இந்த விரலில் வெளிப்பக்கம் உள்பக்கம் எப்படி சொல்லுவீங்க? நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நிப்பாடி நின்றும் போது கை உள்ளங்கை வந்து வெளிப்பழக்கமாக நிற்கணும். ஸோ இது இப்படி தான் நிற்கணும். இதுதான் வெளி, இது உள் இல்லையா? அந்த வகையில் கட்டவர்கள் வெளியில் நிற்குது. சரியா? கட்டவர்கள் வெளியில் நிற்குது. வெளிப்பக்கம் நகைக்கண்ணில், நகைக்கண்ணின் கீழ்ப்புறத்தில் 1.1 சொல். 0.1 சொல்கிறது எவ்வளவு? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? 0.1 சொல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன? பென். சொல்லியிருக்கேன்னா பென் 10ல் ஒரு பங்கு. ஸோ 0.1 சொல் தூரத்தில் அந்த புள்ளி இருக்குது. அந்த புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது? 0.1 சொல் எப்படி அளக்கிறது? அது சிரமம் இல்லையா? அதனால் இந்த நகத்தின் வெளிப்பக்கம் இப்படி வந்தீங்கன்னா போட்டிங்கன்னா பாருங்க, நீங்கள் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ப்ரொஜெக்ஷன் இருக்கா? ஒரே நேர்படாக இருக்காது. நகம் வந்து நேர்படாக இருக்காது. ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதில் நேர ஒரு கோடு போட்டுருக்கும். அதேமாதிரி கீழே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். யாருக்காவது நேர்படாக இருக்கா? இல்லை, கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். அந்த வளைவின் உச்சி எதுவோ அங்கே ஒரு நேர் கோடு போட்டுருக்கலாம். இந்த 2 கோடு வெட்டக்கூடிய தான் அந்த புள்ளியுடைய அமைவிடம். உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த புள்ளி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா கேட்டுக்கோங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சரியான இடத்துல நீங்கள்
நல்ல முறையில் புள்ளியை குத்தியோ அழுத்தியோ பார்த்தீங்கன்னா தான் வியாதி அழுத்தியும். சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்காது. பெரும்பாலும் 99% சைடு எஃபெக்ட் கிடைக்காது. தப்பான இடங்களில் இரத்த நாளங்களிலேயோ இல்லை தசை நாள்களிலேயோ குத்தும் போது பிரச்சனை வரும். மற்றபடிக்கு எங்கேயும் வராது. டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸ்னு ஒவ்வொரு சேனல் எடுக்கும் போதும் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம அக்கு பஞ்சரை பண்ணல, அக்கு ப்ரெஷர் தான் கொடுக்குறோம். 4வது கிளாஸில் வந்து அக்கு பஞ்சரை பற்றி சொல்லி எப்படி ஊசி குத்துறது, எப்படி எடுக்கிறது, எப்படி திருகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் சொல்லித்தருவேன். இப்போதைக்கு இந்த மழைக்காட்டி விரலிருந்து ஆரம்பித்து கையின் வெளிப்பக்கம் புறக்கை, என்ன புறங்கை இல்லைங்களா, இந்த புறக்கை பக்கமாகவே இந்த ரேடியல் நெருங்கு ஓரமாகவே அது போய் உள்ளங்கை மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சாங்கன்னா அது நேர்கோடாக தான் போகும், எங்கேயும் வளையாது. இப்படி போய் தோள்பட்டை இங்கே வந்த பிறகு லேசாக அது முதுகு பக்கம் போய் மறுபடியும் கழுத்தில் ஏறி இங்கே வந்து முடியும். இது இங்கே முடியாது, பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து இதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் முடியும். அந்த கையில் வர்றது இப்படி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு சேனல் தான் இடம் வலமாக பார் 14 சேனலில் இந்த ஒரு சேனல் தான் இடம் வலமாக கிராஸ் பண்ணி போக முடியும். மற்ற சேனல் கிராஸ் பண்ணாது. உடம்பின் நடுக்கூட கிராஸ் பண்ணக்கூடிய ஒரே சேனல் இந்த பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதை. சரியா? அப்போ இது விரலில் ஆரம்பிக்குது. இந்த விரல்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணணும். கை வழியாக போகுது, மணிக்கட்டில் பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும். அப்படியே முழங்கை போகுது, இன்பிட்வீன் உள்ள இந்த கை இங்கே உள்ள வலி, மறுத்து போதல், இது என்னெல்லாம் வியாதி வருதோ அதெல்லாம் சரியா, அதெல்லாம் சரியாகும். இங்கேருந்து தோள்பட்டை, ஸோ இந்த கையில் உள்ள வலி, தோள்பட்டையில் உள்ள வலி, தோள்பட்டையில் என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும். போன மீட்டிங்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுத்தோம். ஃப்ரோசன் சோலர், இது மேலே அவரால் கையை தூக்க முடியல, பின்னால் கையை கொண்டவும் முடியல. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், சரியாக போச்சு அப்படின்ட்டோம் பூந்தணி கை. ஸோ அந்த வகையில் தோள்பட்ட வலி, இங்கே வரக்கூடிய அத்தனை வலிகளும் சரியாகும். கழுத்து வழியாக போகுது, இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ் பாயிண்ட்டு. L18ங்கிற பாயிண்ட் வந்து இந்த உணவு குழல் தைராய்டு சுரப்பை ஒட்டி போகிறதுனால அங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா அதே காட்டுவோம். அங்கேருந்து இது நேராக இப்படி போய் நடுவில் தாண்டி அங்கே போய் முடியும். ஸோ இது மூக்கில் போய் முடியுது இல்லையா, இதெல்லாம் தாண்டுது கழுத்து வலி, கழுத்து சம்மந்த பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள் சரியாகும். அப்படியே இங்கே வருது என்ன ஏரியா, ஈறு, பல்லு வலிக்கு சிறந்த ஒரு இது அப்படியே இப்படியே போய் மூக்கில் முடியுது. ஸோ மூக்கு சம்பந்தமான வியாதிகள் இது எல்லாமே இந்த பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் சரியாகும். அதை ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் படித்து பாருங்கள். தீர்வு நோய்கள்னு இதில் என்ன கொடுத்தோம், கைவலி நோய்கள், வாத நோய்கள். வாதங்கிறது வாதம்னா காற்று எங்கெல்லாம் போய் தங்குதோ அங்கெல்லாம் வலி வரும் இல்லையா, அதுதான் பெரும்பாலும் வாதம். கை கால் இழுத்துக்கிறதே வாதம்பாங்க. முகம் தோழி போய் இழுத்துக்கிறது அதுவும் வாதம். வாதத்தினால வரக்கூடியது. இதனுடைய பேசிக் வந்து காற்று, எங்கெல்லாம் காற்று போய் அந்த சக்தி ஓட்டத்தை தடை பண்ணுறோ அங்கெல்லாம் வலி வரும். இந்த கை கால் எடுத்து, அதனால் காற்று அதிகமாக தங்கமாக பார்த்துக்கணும். சரிங்களா? கைவலி நோய்கள், வாத நோய்கள், சுவாச நோய்கள், மூக்கில் போய் விடுது இல்லையா, ஸோ சுவாச நோய்கள், மூக்கில் ரத்தம் வருது, மூக்கில் தனியாக கொட்டுறது, துப்பல், அடுக்கு தும்மல்னு கேள்விப்பட்டீங்களா? யாருக்காவது இருக்கா அடுக்கு தும்மல் பிரச்சனை? காலையில் நினச்ச உடனே தும்பிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு அரை மணி நேரம் 4 மணி நேரம் தும்பிக்கிட்டே இருப்பாங்க, விடாமல் தும்பம். அதையும் சரி பண்ணக்கூடிய புள்ளிகள் லைன்கள் இருக்குது. தோல் நோய்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லங்ஸ் வந்து தோல் சம்மந்தப்பட்டது. போன மாதம் எடுத்த அந்த லங்ஸ் உறுப்பு வந்து தோலோடு சம்மந்தப்பட்ட ஒரு உறுப்பு. லங்ஸில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தோல் வியாதிகள் சரியாகும் இல்லையா? அதனுடைய இணை உறுப்பு தான் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ அதுவும் தோலுக்கான ஒரு முக்கியமான
உறுப்பு லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கக்கூடிய புள்ளிகள் எதை கொடுத்தாலும் உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரி பண்ணலாம். அலர்ஜி நோய்கள், தும்மல் வந்தால் பெரும்பாலும் அலர்ஜியாக தரும் இல்லைங்களா? தோல் ஏதாவது வியாதினா அலர்ஜினால் வரக்கூடிய தோல் வியாதிகள் தான் நிறைய இருக்கும். ஸோ பெருங்குடல் நோய்கள், பெருங்குடல் நோய் என்ன சார் இருக்கும்? பெரிஸ்டாலிஸ் மூவ்மெண்ட் கேள்விப்பட்டீங்களா? பெரிஸ்டாலிஸ் மூவ்மெண்ட், பெருங்குடல் வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை அசைஞ்சு தான் சத்துக்களையெல்லாம் எடுத்து மீதி அசைக்க கழிவுன்னா மலப்படம் இருக்கும். அந்த அசைவுத்தன்மை பெரிஸ்டாலிஸ் மூவ்மெண்ட் போயிட்டு தான் மலப்படுறதுக்கு மலை வராமல் பெருங்குடலை தங்கி பெருங்குடலில் அது மாறி புற்றுநோய், புற்றுநோய் வர்றதுக்குள்ள மூல காரணம் அமைக்கும். சரியா? அப்போ அந்த பெரிஸ்டால் மூவ்மெண்ட்டுங்கிற பெருங்குடல் அசைவை உண்டாக்கக்கூடியது இந்த சேனல். சரியா? சேனல் மெரிடியன் ஓட்டப்பாதை அப்படிங்கிற சக்தி ஓட்டப்பாதைங்கிறத ஒரு இதாக பார்த்துருக்காங்க. மற்றும் மெரிடியன் செல்லும் பாதையில் உள்ள தீர்நோய்கள் நோய்கள், இதுலேருந்து இது வரைக்கும் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாகும். சரிங்களா? இப்போது ஆள்காட்டி விரலின் முனை வெளிப்புற நகரத்தில் ஓரத்தில் 0.12 தூரத்தில் இருக்கக்கூடியது LI1. முதல் பள்ளிக்கு வந்துட்டோம், பார்த்துக்கோங்க. என்ன பகுதி? வெளிப்பகுதி. சரியா? ஆனால் நம்ம இப்படி தான் கை வச்சுருப்போம் நார்மலாக. அதனால் இது வெளிப்பகுதி. சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு பெருவரல் சைடு, பெருவரல் சைடு அந்த பார்த்தீங்கன்னா தொட்டு பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் இங்கே போடும்போது நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா வலிக்கும். வலி இல்லைன்னு யாராவது சொல்லுங்கள். நகத்தை வச்சு தொட்டு பாருங்க, நகத்தை வச்சு அழித்து பாருங்க. அந்த புள்ளி வலிக்கும். வலிக்கலைன்னா நீங்கள் புள்ளியை தவறாக தேர்ந்தெடுத்துக்கீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக வலிக்கும். யாருக்காவது வலிக்காத வலி இல்லாமல் இருக்கா? முத்துலட்சத்துக்கு ஓவராக வலிக்கும். வலிக்குது இல்லையா? முத்துலட்சம் தானே நீங்கள். ஸோ அது வந்து LI1. இந்த LI1ல் நம்ம ப்ரெஷர் கொடுத்தா என்னென்ன வியாதிகள் தீரும்? பல்வலி பாருங்க. டிஸ்டல் பாயிண்ட் பல்வலி, பல் எங்கே இருக்குது? ஆனால் பாயிண்ட் இங்கே இருக்குது. எல்லா விரல் நுனிகளில் உள்ள பாயிண்ட்டுகளுமே எமர்ஜென்சி பாயிண்ட் தான். சரியா? ரொம்ப எமர்ஜென்சியாக 2 பாயிண்ட் சொல்லிக்கிறோம். Q26 அதை கிராஸ் பண்ணி தான் போக போகுது. அண்டு K1, அதாவது கோமா லெவலுக்கு போகிறவங்களெல்லாம் எடுக்கக்கூடியது. இல்லை சாதாரண மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு விரல் நுனிகளில் உள்ள அந்த புள்ளிகளை அடுத்தினாலே சரியாகும். அந்த வகையில் LU11 இந்த பெருவிரலில் இருக்குது இல்லைங்களா? LU11 இது இப்போது LI1. லங்கனுடைய சக்தி ஓட்டம் எப்படி வந்தது? எங்கேருந்து ஆரம்பித்தது சொல்லுங்கள்? லங்கோட சக்தி ஓட்ட பாதை லங் ஒன் எங்கே ஆரம்பிச்சது? ஸோ ஃபஸ்ட் அண்டு ரெண்டாவது விழா எலும்புக்கு நடுவில் உள்ள பகுதி. இங்கேருந்து நடு கோட்டிலேருந்து 6 சுணுக்கு. 6 சுணுக்கிறது எத்தனை விரல்? 2 நாள். 6 சுணு எத்தனை விரல்? 4 நாள் 8. 4 நாள் 8 விரல் வச்சிங்கன்னா 6 சுணு. சென்டர் பாயிண்ட் இருந்து கோட்டிலிருந்து 4 நாள் 8 தூரம் வச்சிங்கன்னா முதல் விழா எலும்புக்கும் 2வது விழா எலும்புல ஒரு சில புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க, காலர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லை, முதல் 2வது விழா எலும்புகளுக்கு மத்தியில் அந்த புள்ளி அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து எங்கே வருது? கடைசியாக பெருவரலில் முடியுது 11வது பாயிண்ட். சரியா? ஸோ இது எமர்ஜென்சி பாயிண்ட் தான். இங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம், உள்ளாங்க பண்ணி கொடுக்கலாம், இதுலேயும் கொடுக்கலாம். ஆல் என்ன பாயிண்ட்? அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? பொதுவாக ஒரு பேர் சொல்லியிருக்கிறேன், ஜிங் பெல் பாயிண்ட். சரியா? ஜிங் பெல் பாயிண்ட் அப்படிங்கனாலே எமர்ஜென்சியாக என்ன ஒரு பிரச்சனைனாலும் தீரும். மீதி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த பாயிண்ட்டை போட்டுருப்பாங்க. லார்ஜ் இண்டஸ்ட்ரியோட இந்த பாயிண்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா மீதி நிற்க உடனே நிற்கும். உடனே கண்ணை மூடி திறப்பது கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சமாக குறைஞ்சி
வயிற்று வலி அந்த மாதிரி இடத்துல பில்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் ஆள்காட்டி விரல் முனையில் பல்வலி, தொண்டை கரகரப்பு, ஏன்னா அதோடைய எதை போகுது, விரல்கள் வறுத்து போதல். இந்த பிரச்சனை வந்து கம்ப்யூட்டர் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு இந்த பிரச்சனைகள் கையில் மறந்து விரல்லாம் மறந்து காலையில் நேதிக்கும் போது அதை நீட்ட முடியாது. அவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட் போட்டிங்கன்னா சரியாகும். சரியா? மயக்க மாட்டேது சொன்ன இல்லையா, இந்த ஜிங்குவல் பாயிண்ட்டுங்கிற ஆரம்ப புதிய புள்ளிகளை தூண்டும் கொடுத்து சாதாரணமாக மயக்கமாக இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும். தலை சுற்றி கீழே விழுந்து மயக்க மாறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இல்லை பசினால் மயக்க மாறுறது அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். இருந்தாலும் நீங்கள் டியூ 26ங்கிற அந்த மோஸ்ட் எமர்ஜென்சி பாயிண்ட் K1 ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். அதோட இதையும் யூஸ் பண்ணலாம். அவசரத்துக்கு எதுன்னு தெரியாமல் இருக்கலாம். K1 எங்கே இருக்குது, 26 எங்கே இருக்குது, டியூ 26 தெரியாமல் இருக்கட்டும். விரல் நுனியிலெல்லாம் போட்டு இது பண்ணுங்க, சரியா போய்டும். சரியா? ஸோ எல்லை ஒன்றுங்கிற இந்த பாயிண்ட் வந்து இத்தனை வியாதிகளையும் தீர்க்கக்கூடியது. என் வாயிலத்து வர்றது எல்லாமே தீர்க்கக்கூடியதான் வரும் சொல்லியிருக்கேன். இதில் தான் தீர்க்க முடியும். மற்றதெல்லாம் அமைக்கணும். அமைக்கி இன்னொரு நாளைக்கு அதிகமாகும். ஆனால் அக்குபஞ்சரில் வந்து நிரந்தர முடிவு கிடைக்கும். அடுத்ததாக LI2 ஊசி குத்து முறையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் 4வது கிளாஸில் எடுத்துக்கிறேன். இந்த LI2வும் 3 சேர்த்தை பாருங்கள். ஆள்காட்டி விரலின் வெளிப்புற ஓரத்தில் இந்த இது எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா, யாருக்கு இல்லையா, இங்கிட்ட ஒரு கலராக இருக்கா, ஆமாம் வெள்ளையாக இருக்கும், இங்கிட்ட பின்பக்கம் கருப்பாக இருக்கும். இந்த ரெண்டும் ஜாயிண்டாக இந்த ஒரு லைனில் ட்ராவல் ஆகும். சரியா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். நீங்கள் அப்புறம் நான் தேடிட்டு இருப்பேங்க, எங்கடா சொன்னார், இங்கே சொன்னார், எங்கே சொன்னார், முன்ன பின்ன போட்டிங்கன்னா வேலை செய்யாது. அந்த லைனில் தான் இந்த சக்தி ஓட்டம் வந்து போயிட்டுருக்கு. அதனால் 2வது 3வது இப்போ நான் சொல்லிடுறேன். 2வது இது எங்கே இருக்குது, இருநிற தோள்கள் சேரும் இடத்தில் மெட்டா கார்பன் வேலன்சியல் இணைப்பு கிடையாது. மெட்டா கார்பன் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த கைவிரல் எலும்புகளுக்கு பேர் மெட்டா கார்பன். சரியா? இது ஃபஸ்ட்டு மெட்டா கார்பன், இது செகண்ட். சரியா? இந்த மெட்டா கார்பன்கிறது இந்த ஏரியாவில் இதுதான். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது மடக்குனா இந்த ஜாயிண்ட் தெரியுதா, இந்த விரலை மடக்கும்போது இந்த மேல் இது போய் இங்கே சேர்ற இடம், இதனுடைய மேல் பக்கத்தில், இந்த மேட்டின் மேல் பக்கத்தில் அந்த பாயிண்ட். சரியா? அதே இது கீழ்ப்பக்கத்தில் லார்ஜ் இன்டெஸ்டைன் 3 இந்த மேட்டினுடைய இப்படி பிடிச்சிங்கன்னா தெரியும். ரெண்டுமே சேர்த்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். மேல் பக்கம் இது மேல் பக்கம், இது வெயிலில் மேல் பக்கம். பட் இங்கே வந்து இந்த மூட்டுக்கு மேல் பக்கம் இதுன்னு வச்சுக்கணும். இது LI2, அதுக்கு கீழ்ப்பக்கம் அந்த மூட்டுக்கு கீழே இருக்கிறது LI3. இது கிளீனாக அந்த அனாட்டமிக்கல் இதில் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துட்டு சந்தேகம். அதனுடைய தீரும் வியாதிகள் என்னென்ன பாருங்கள். கண் எரிச்சல், இது எங்கே கண்ணுக்கு போகுது, கண்ணு போதும், கண்ணு போகல இல்லையா, நல்லா பார்த்துக்கோங்க. கண் எரிச்சல் டிஜிட்டல் பாயிண்ட், கண் எரிச்சல் வந்து ஒரு 2 பாயிண்ட் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அது கண் எரிச்சல், மூக்கில் ரத்தம் வழியுது. சரியா? பல்வலி, தொண்டை வலி மற்றும் வீக்கம். தொண்டையில் வலி இருந்தாலும் சரி, அது வீக்கம் இருந்தாலும் சரி, இது சரி பண்ணலாம். அதாவது இது மட்டும் சரி பண்ணாது. ஆக்சுவலாக இதோட சேர்த்து ஆசி பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா, போனார் ஆசி பாயிண்ட் என்ன பிரச்சனை எங்கே இருக்கோ அதை சுற்றி உள்ள புள்ளிகளுக்கு பேர் ஆசி பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ தொண்டை வலிட்டு இருக்கிறாங்க, அப்போ அதுக்குள்ள ஆசி பாயிண்ட் இருக்கிற இந்த தொண்டையில் சுற்றி உள்ள பாயிண்டோட சேர்த்து போட்டோம்னா, இதையும் சேர்த்து போட்டோம்னா சீக்கிரம் சரியாகும். அதுதான். இப்போ 3க்கு போயிடுங்க. அதே இது 3க்கு என்ன போட்டிருக்காங்க, பல்வலி, சிகப்பு மற்றும் கைவிரல்கள் தடித்து போகிறது. ரொம்ப ரேராக ஒரு சில வியாதிகள் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி. கைவிரல்
நீர் கோத்து தடித்து போகிறது, இல்லை ரெட்டிஷாக அலர்ஜின்னு கொடுத்துருக்காங்களே முதல்ல. அலர்ஜினால் கை விரல் சிவந்து போகிறது, அல்லது அடிக்கிறக்க பட்டனை தட்டி தட்டி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த LI3 எங்கே இருக்குது? மெட்டாகார்பல் போனக்கும் பிளான்சேர் இதுக்கு அந்த மூட்டுக்கு மேலேயும் கீழே 2, 3 இருக்குது. சரியா? இந்த 2வது பாயிண்டோட முக்கியமான இது இல்லை சொல்லு. இந்த LI2க்கு ஒரு முக்கியமான இதை வந்து அடிவயிறு பெருத்துக்கு வரும். டிஸ்டல் பாயிண்ட் டு ஸ்டமக். அது டிஸ்டல் பாயிண்ட்னு சொல்கிறத விட இந்த பாதையில் போகக்கூடியது வந்து வயிற்றுக்கும் போய் சேரும். அது வந்து பக்கபஞ்சரில் ரொம்ப ரேர் புக்கில் தான் போட்டுருவாங்க. துணை சக்தி ஓட்ட பாதையாக எக்ஸ்ட்ரா சக்தி ஓட்ட பாதை அது வயிற்றுக்கு போய் சேரும். அதனால தான் வேறு எந்த புக்கையும் போட்டுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், குறிப்பிட்டால் எடுத்துக்கோங்க. அடிவயிறு வீக்கம், பெருவயிறுன்னு சொல்கிறாங்கல்ல, அடிவயிறு வீக்கம் அது பெரும்பாலும் வாயு காற்று தங்கி காற்று பிரிதல் அதிகமாகும். பெருங்குடலுடைய வியாதிகள் ஒன்று என்னது? காற்று பிரித்து வெளியே கொண்டு வரும். தமிழில் என்ன சொல்லுவோம்? அதாவது 2 வாரத்துக்கு 2 வேர்டு சுசு அசிங்கம் இல்லையா? அதிகமாக பிரியறது. அப்பண்டிசைட்டிஸ், குடல் வால் இருக்கு இல்லையா? குடல் வால் பெருங்குடலுடைய இடையில் இருக்கும், அது வீங்கி போயிடும் இல்லையா? அப்பண்டிசைட்டிஸ்னால் வீங்கி வெளியெடுக்கிறது. ITISன்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா இட்டிஸ்னு வரும், முடிவு அப்படின்னால வலினா இருக்கும். சரிங்களா? தெரியுங்க. குடல்வால் வீக்கம், அதில் விட வலி. இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணாங்க, அதுக்கு எந்த விதமான உபயோகம் இல்லைங்க. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி அது பெரிய உபயோகம் நிறைய இருக்குது, அதனால் கட் பண்ணாதீங்க. அது சரி பண்ணுறது எப்படின்னு பாருங்கன்ட்டு அலோபதி டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. அடிக்கடி பேதியாகும், ஸ்டமக்கோட சம்மந்தப்பட்டது அடிக்க பேதியாகும். எது சாப்பிட்டாலும் நிற்காது. பார்த்துருக்கீங்களா? தேவ சேவா சங்கத்தின் தற்போதைய தலைவர் ஒருத்தர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஏதாவது உள்ளே போயிட்டுனா வெளியே வந்துடும். தண்ணி குடித்தாலும் கூட உடனே அவருக்கு 2 பார்த்துடும். மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், வேதியும் சரியாகுது, மலச்சிக்கலையும் சரி பண்ணுது. எப்படி? ரெண்டும் ஆப்போசிட் இல்லையா? ஸோ இப்படி செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் கொரேரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமியோஸ்டேட்டிக் எஃபெக்ட் இருக்கிற இந்த எஃபெக்ட் வந்து ஹோமியோஸ்டேட்டிக், சீர்படுத்துறது. அதிகமாக இருக்கிறதையும் சரி பண்ணும், குறைவாக இருக்கிறதையும் கொண்டு வந்து நடுநிலை கொண்டு வந்து. பின்னால் வரும் இந்த ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட் என்னென்னு கேட்போம். குவிஸ் ப்ரோக்ராமில் உண்டு, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் நீங்கள். சரியா? மலக்குடலையும் பெருங்குடலையும் ஏற்படுகிற புண்கள். பெருங்குடலையும் மலக்குடலையும் புண்ணுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன ஐடியா? சலஞ்சலமாக போகிறது என்னது? மோசன் சலஞ்சலமாக போகுதுன்னா என்னது? அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? பேதிக்கிறது பொதுவான வார்த்தை. சீத பேதிக்கிறது சலஞ்சலமாக போகிறது, ரத்தமும் சேர்ந்து போகலாம். சீத பேதிக்கு வந்து ரொம்ப சாதாரண பிரச்சனை இல்லை, அது எப்போனாலும் போகலாம், உடனே போய்கிட்டே இருந்தாங்க இருக்கட்டும். ஸோ மலம் கழிக்கும் போது மலக்குடலில் உங்களுக்கு வேதனை அதிகமாக இருந்தால் புதல். மலம் கழிக்கும்போது அது வெளியே வரும்போது அங்கே வலி அதிகமாக இருந்தால் புதல். அதை அங்கே இருக்கும்போதே பெருங்குடலில் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாமே புதல். அதனால் அதையும் தீர்க்கக்கூடிய ஒரு ரத்த ஓட்ட சக்தி ஓட்ட பாதை தான் இது. ஸோ குறைந்த மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இப்போ தான் சொன்னேன் இல்லையா? பேதியாகவும் கான்ஸ்டிபேஷனையும் சரி பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து குறைந்த மற்றும் உயர்ந்த ஹை பிபி, லோ பிபி ரெண்டையுமே சமன்படுத்தும். லோ பிபி இருக்கிறவங்களுக்கு நார்மல் கொண்டு வரும், ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு குறைச்சி நார்மல் பண்ணும். அந்த பாயிண்ட் பேர் என்ன சொன்னேன்?
அப்படி இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு என்ன பேர் சொன்னோம்? ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட் எப்படினாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இதை உண்மையிலே கற்றுக்கணும்னு வந்திருக்கிறவங்களில் 10 பேராவது நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவீங்க. மீதி எடுத்துட்டு போவாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கட்டாயம். ஸோ ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட் இதுவும் இது உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைந்த ரத்த அழுத்தத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு புள்ளி LI2. வெள்ளைப்படுதல் லிக்கோரியா தெரியுமா? தெரியாத கேட்டுக்கலாம். ஆண்களுக்கும் வெள்ளைப்படும். எப்படி? விந்து முந்தல் அப்படிங்கிற அந்த வெளியில விந்து தூக்கத்திலே விந்து போகிறது இல்லையா? அது ஆண்களுக்கான வெள்ளைப்படுதல். பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் வெயினாவிலேருந்து வரக்கூடிய ஒயிட் அது LIS டிசர்ஜ். இதுவும் இதை சரி பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாமே பாக்டீரியல் வைரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள். அதையும் சரி பண்ணலாம். அப்போ அது சரி பண்ணுறதுக்கு இது மட்டும் போட்டால் சரியாகலாம் வராது. இம்யூன் என்ஹான்ஸ் பாயிண்ட்டுங்கிற அந்த பாயிண்ட்டுகளையும் போட்டால் தான் இது சரியாகும். ஸோ அந்த வகையில் எல்லை இந்த லார்ஜ் இன்டென்ஷன் செக்டாரில் ஒரு புள்ளி இருக்குது. அது ரொம்ப சொல்கிறேன். சரியா? வெள்ளப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? பிறப்புறுகளில் புண்ணு வரலாம், அரிப்பு இருக்கலாம், நாற்றம் இருக்கலாம். அதே போக ஒரு வலி வரும். எங்கே வரும்? இடுப்பு வலி. வெள்ளப்படுறவங்களுக்கு இடுப்பு வலி வராமல் இருக்காது. ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், இடுப்பு வலி. உடலுறவு கொண்ட மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திக்க முடியாமல் இடுப்பு வலியோடு தான் இருப்பாங்க. வாயு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, வாத பிரச்சனை இருக்குது. இந்த 2வது புள்ளியை போட்டிங்கன்னா இப்போ எந்திக்கும் போதே அதை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலையில் எந்திக்கும் போது உங்களுக்கு இடுப்பு வலி போயிடும். சரியா? இப்போ இத்தனை புள்ளிகளையும் இந்த LI2ங்கிறது சரி பண்ணும். அதனால் இது ஒரு முக்கியமான புள்ளியாக வச்சுக்கோங்க. LI3 சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ LI4 போகிறோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் நம்பர் 4. நான் சைனீஸ் நேம் இங்கே கொண்டு வரல. அது சைனீஸ் நேம் கொண்டு வரணும் நிச்சயமாக எனக்கு கூட புரியாது. அதனால் நம்ம நம்பரோட நின்றுப்போம். LI4ங்கிற இந்த பாயிண்ட்டு எங்கே இருக்குது? இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறவங்க 2-3 மெத்தட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்படி கையை பெருவரில் ஆட்காட்டி வரலோட சேர்த்து குட்டி வைங்க. குட்டி வைங்க. காப்பியை குடிச்சிட்டு இன்னொரு கையில் வைக்கலாம். ஒரு மேடு தெரியுதா? சதப்பகுதியில் ஒரு மேடு தெரியுதா? மேட்டின் மையப்புள்ளியில் ஆரம்பிக்குது அந்த புள்ளி LI4. எல்லாருக்கும் மேடு தெரியும். சரியாக வைக்கலைன்னா மேடு தெரியாது. இது வரல இதை ஒட்டி சரியாக வைக்கலைன்னா மேடு தெரியாது. அந்த மேட்டில் சென்ட்ரா உச்சியில் இருக்கக்கூடிய புள்ளி அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லியிருக்கேன். LI4 எப்படி தூண்டுறது அப்படின்ட்டு ஆள்காட்டி வரல ஒட்டி தான் அந்த இது போகுது இல்லையா? இது கொஞ்சம் ஆள்காட்டி வரல விட்டு தள்ளி இருக்குது புள்ளியோட ஆரம்பம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஆள்காட்டி வரல ஒட்டி அந்த அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா என்ன வழி இருந்தாலும் போகும். ஸோ அந்த வகையில் LI4 வந்து ஒரு சிறப்பான கமாண்டிங் பாயிண்ட். எல்லா கண்ட்ரிக்காரங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. LI4 தான் கமாண்டிங் பாயிண்ட். இது பெஸ்ட் பாயிண்ட் அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த பாடி. 361 புள்ளிகள் இருக்குது உடம்புல அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. அதில் பெஸ்ட் பாயிண்ட் LI4. ஸோ இது அது கரெக்டாக பண்ணணுன்னா இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இது வெப்பை நல்லா விரிச்சுட்டு இந்த பெருவரல் மேலே இந்த வெப்பு ரெண்டும் கிஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போங்க. கிஸ் பண்ணுறதுனா தான் வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா விரல் தள்ளி போயிடும். கிஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா இந்த பெருவரல் எங்கே போய் டச் பண்ணுதோ அது LI4. அது எனக்கு சரியாக வரலையா? இந்த எலும்பு விட்டு இல்லை கை விரல் இது முடிஞ்சு போகுது மெட்டாகார்பல். இந்த மெட்டாகார்பல் எடுங்க. இது இங்கே போய் முடியுது இல்லையா? இங்கே போய் முடியுது, இங்கே ஆரம்பிக்குது. இதனுடைய சென்டர் புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் இந்த LI4 தீர்க்கக்கூடிய எல்லா வலிகளையும் குணமாக்குவது தலைவலி, மூட்டு வலிகள் மற்றும் வாரம். ஆக்சுவலி வலி இல்லாட்டு கூட இதில் லேசாக ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்த வேண்டாம். வலி இருக்கும்போது நீங்கள் எப்படி கொடுத்தோம்னா அந்த புள்ளியை வந்து அழுத்தி ஆள்காட்டி வரும் பக்கமாக தான் நீங்கள் அழுத்தணும்.
நிறைய பேர் வந்து சென்டர்னு சொன்னாங்க இல்லையா, கீழே இந்த சதையோட தான் சேர்த்து ஆரம்பிச்சாங்க வேலை செய்யாது. ஆள்காட்டி வர ஒட்டி தான் அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஊசி போட்டாலும் சரி, அழுத்தம் கொடுத்தாலும் சரி. சரியா? தலைவலிங்கிறது என்னது? இது வியாதி. அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதனால் ஊசி குத்து முறையை பற்றி ஒரே ஒரு இங்கே மட்டும் சொல்லணும். எனி வலி, எனி பிரச்சனை குறைக்கணும் அப்படின்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றணும். ரொட்டேட் பண்ணும்போது கடிகார எதிர்மறை இந்த மாதிரி இது ரெடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த சக்தி ஓட்ட கூட்டணும் அப்படின்னா கிளாக் வைஸாக நீங்கள் கொடுங்க. வாங்க கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணலாம். சார் என்னமோ சொன்னார் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ்னு இன்னும் புரியலையே அப்படின்னு இருந்ததுன்னா சும்மா அதை அழுத்தி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணாலே வலி குறைஞ்சி. அடுத்ததாக போட்டிங்கன்னா LI5. இப்போ LI 1 2 3 இங்கே போட்டுக்கிறது 4. சரியா? LI5 எங்கே இருக்கீங்கன்னா இப்போ இது கையை மடக்குனா முட்டு வருது இல்லையா, இந்த முட்டுக்கு 2-3 எலும்புகள் சேரக்கூடிய இடம் ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கும். அந்த ஓட்டை தான் LI5. அழுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் தெரியும். ஸோ LI1 வந்து மெட்டல் பாயிண்ட்டு, LI2 வந்து நீர் பாயிண்ட்டு, நீர் புள்ளி, LI3 வந்து மரம் ஐம்பூதங்களில், LI4 வந்து ஆச்சரியமான நிறைய வியாதிகளை தீர்க்கக்கூடிய இந்த புள்ளி வந்து பஞ்சபட்சத்துக்கு சேராத ஒரு புள்ளி. ஸோ LI5 வந்து நெருப்பு. இந்த பஞ்சபூதங்கள் புள்ளிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பின்னால் வரக்கூடிய பாடத்தில், அதாவது நாடி பரிசோதனையில் எது கம்மியாக இருக்குது எது கூட இருக்குது பார்த்து இந்த புள்ளிகளை நெருப்பை அணைக்கணும். என்ன செய்யணும்? தண்ணி போட்டு அணைக்கலாம் இல்லையா? அதை கூட்டணும்னா காத்தால. ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி தேரியை படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5வது புள்ளி ஃபயர், நெருப்பு. சரிங்களா? அதே இந்த இடத்துல இருக்குது. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த 5லேருந்து 10 வரைக்கும் பாருங்கள். அது எல்லாமே இந்த லைனில் வரும். புறங்கையில் இந்த ஓரமாக வரும், எலும்பை ஒட்டியே வரும். கை பிரச்சனைகள்லாம் அது இருக்கும். அதனால் ஒரே வரியில் கை பிரச்சனைகளுக்கு இந்த 5 6 7 8 9 வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நான் 10வது பாயிண்ட் போயிடுறேன். கையை மடக்குனீங்கன்னா மடிப்பு ரேகை வரும் இல்லையா? கையை மடக்குங்க. வெளிப்பக்கம், கையின் வெளிப்பக்கம் மடிப்பு ரேகை முடியுது இல்லையா? அதுதான் LI11. மடக்குனாங்கன்னா அந்த மடிப்பு ரேகை முடியக்கூடிய இடம் LI11. அங்கே இருந்து 2 சொல் கீழே டுவர்ட்ஸ் தி ஃபிங்கர்ஸ். 2 சொன்னா எத்தனை விரல்? 3 விரல். 4 விரல் வந்து 3 சொன்னு, 2 விரலுக்கு 3 விரல். அங்கேருந்து 3 விரல் வச்சு கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா அதே லைனில் தான் எங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா தோள்பட்ட வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான் வருது. அது வந்து LI10. ஏன் இந்த புள்ளியை சொல்கிறோன்னா இட்ஸ் மோட்டார் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மூட்டில் இருந்தாலும் சரி, கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, மடக்க முடியல அப்படின்னா இந்த பாயிண்டை போட்டு வலி பாயிண்ட் LI4 போட்டிங்கன்னா சரியா? மோட்டாருடைய வேலை என்ன? இயங்காத மோட்டாரை சுத்த வைக்கிறது இல்லையா? அதே மாதிரி இயங்காத மூட்டுகளை இயங்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான புள்ளி LI10. சரியா? இந்த LI11 வந்து ஒன்று பெஸ்ட் இருக்கக்கூடியதில் அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். மொத்தம் 4 புள்ளி இருக்குது மெயினாக. அதில் இது ஒரு மேஜர் பாயிண்ட் LI11. இன்னொரு 4 பாயிண்ட் சொல்கிறேன், சொல்லிடுறேன், இடைக்குங்க. நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள புள்ளிகள் LI11, TU14 நோட் பண்ணிக்கோங்க. அது வரும்போது அதை காட்டுறேன். REN6, SP6. இன்றைக்கி ஊருக்கு பூரா காய்ச்சல் வருது, ஊருக்கு பூரா மெட்ராஸை வருது, பக்கத்து வீட்டில் ஜுரம் அடிக்குது, வாந்தி எடுக்கிறாங்க, பேதி எடுக்கிறாங்கன்னா 4 புள்ளியை நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு வராது. LI11ங்கிற இந்த புள்ளி வந்து எல்லா நாட்பட்ட வியாதிகள், கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிறது இல்லையா,
எல்லா நாட்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இருக்கக்கூடிய வல்லமை கிடைத்தது LI4. ரொம்ப நாளாக இருக்கு எனக்கு. ஆனால் இந்த வியாதி வந்து LI4 சொல்லலையே. LI4 வந்து LI11 வந்து இந்த வியாதி எப்படி சொல்லலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பாயிண்டே போட்டிங்கன்னா நாட்பட்ட வியாதி, அதாவது வியாதிக்கு உத்தான புள்ளிகளை போடும்போது சரியா அடிஷனல் பாயிண்ட் சரியா. ஸோ அதிக ரத்த அழுத்தம், ஹை பிபி மட்டும் குறைக்கும். முன்னால் ஒரு பாயிண்ட் சொன்னது LI2 என்ன பாயிண்ட்டு ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட் சொல்லுவீங்க. அதிகமாக இருந்தாலும் சரி பண்ணலாம், குறையாக இருந்தாலும் சரி பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணும். உயர் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடிய பாயிண்ட் ஒரு 4-5 இருக்குது. அதில் முக்கியமானது லிவர் 3ன்னு சொல்லக்கூடியாங்க. லிவரோட 3வது புள்ளி. அது போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் மானிட்டரை கையில் வச்சுக்கிட்டே பாருங்கள், இல்லைன்னா சடனாக பகுதியும் இருக்கும். அடுத்ததாக 12, 13, 14, 12, 13 கையுடைய அந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கைடன்ஸ். எல்லா பாயிண்ட்டையும் சொல்ல முடியாதுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. முழங்கையிலேருந்து தோள்பட்டை வரைக்கும் உள்ள வலிகளை குறைக்கக்கூடியது 13, 14, 13, 12, 13. ஸோ LI14 போடலாம். 16 வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே படம் அனுப்பிச்சிருக்கேன். பெருத்தாய் மசில்னு சொல்லுவாங்க. கையில் இந்த மசில் இருக்காது, அதனுடைய எண்டில் இருக்கக்கூடியதான் LI14. பாருங்கள் எங்கே இருக்குது, இங்கே ஒரே மாதிரி தான் இருக்குது நேரம் இல்லையா. டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். என்ன செய்யணும், கையோட இங்கேருந்து நேர் போட்டு தோள்பட்டை வரைக்கும் கொண்டு வரணும். அது இதுதான் அப்படிங்கிறத புரியும். 11ஐயும் LI11ஐயும் LI15ங்கிற இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. இதையும் சேர்க்கக்கூடிய நேர்கோட்டில் வரக்கூடியது LI14. LI15லேருந்து 2 சுருக்கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மசில் வந்து திக்காக இருக்கும், அது முடியக்கூடிய பள்ளம் தெரியும். LI14 தோள்பட்டை வலிக்கு சிறந்த புள்ளி. தோள்பட்டை மேல் கை வலிகளுக்கு சிறந்த புள்ளி. வேறு எந்த புள்ளி யூஸ் பண்ணாலும் அதிகமாக ஒர்க் பண்ணாது. இதோட என்ன இன்னொரு புள்ளி எதாவது பண்ணணும், வெளியில் சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ இதோட சேர்த்து இன்னொரு புள்ளி என்னது, LI4 டக்குன்னு ஞாபகம் வரணும் சரியா. LI4 போட்டு இதையும் போட்டிங்கன்னா இங்கே உள்ள வழிகளை சரி பண்ணணும். தோள்பட்டை இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இது கீழ் தோள்பட்டைன்னு வச்சு ஸோ இந்த கையை தூக்குங்க, சட்டையை மேலே தூக்கி மேலாகும். இங்கே தோள்பட்டையில் பள்ளம் வரலாம் பாருங்க, டச் பண்ணி பாருங்க. 2 பள்ளம் வரும், 2 பள்ளம் வரும். முன்னால் உள்ள பள்ளம் அதாவது கீழே, அது வந்து LI15. ஏன் இந்த பாயிண்ட் முக்கியமாக சொல்கிறோம்னா, கையை தூக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. எப்படியா இருக்கு இப்போ, முத்துக்கால் எப்படி இருக்கு, சரியாயிடுச்சு. லார்ஜ் இன்டெஸ்டைன் 15வது புள்ளி வந்து இந்த தோள்பட்டை வலியை 14ம் தீர்க்கும். தோள்பட்டை வந்து மரத்து போகிறதுல சரி பண்ண முடியுது LI15. இதோடு சேர்த்து குறிச்சுக்கோங்க, ஃப்ரோசன் சொல்கிற பாயிண்ட் நான் சொல்ல வரேன். LI15 SI9 ஸ்மால் இன்டெஸ்டைன் 9 பேனா இருக்கிறவங்க குறிச்சுக்கோ. இதிலே குறிச்சுக்கோங்க. ST38 காலில் இருக்கிற புள்ளி. அந்த ST38ங்கிற அந்த ஒரே புள்ளியை மட்டுமே நீங்கள் நல்லா வலிக்கிற மாதிரி ஊசியை போட்டு குத்துனீங்கன்னா சடனாக தூக்கிடுவாங்க. இந்த கை சடனாக மேலே போயிடும், அது வரைக்கும் இல்லை. அதோட இந்த புள்ளிகள் போட்டால் பெர்மனன்ட் கிடைக்கும் சரியா. 16வது புள்ளிக்கு போயிடுவோம். காலை எலும்பும் தோள்பட்டை எலும்பும் சார்ந்து உள்ள பக்கத்தில் உள்ள பள்ளத்தில் உள்ள 2வது பள்ளத்தில் 2 பள்ளம் வரும்னு சொன்னீங்க. முதல் பள்ளத்தில் LI15, 2வது பள்ளத்தில் LI16 சரியா. பார்த்துக்கோங்க, தோள்பட்டை வலிக்கு மட்டும் தான் கேட்கும், புரோசன் சொல்கிறது கேட்காது. இருந்தால் கூட நம்ம ஆசி பாயிண்ட்டுங்கிற பக்கத்தில் உள்ள புள்ளிகளையும் டச் பண்ணும்போது இந்த புள்ளியும் போட்டால் கூட தோள்பட்டை மரத்து பொருள் சரியாக கூட வாங்கி 17, 18 போயிடுவோம். படத்தில் பார்த்துக்கோங்க அதனுடைய இடமெல்லாம். ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பாயிண்ட் சார், மூச்சுக்குள்ளெல்லாம் உணவுக்குள்ளாலும் போகக்கூடிய பாதையில் இருக்கிற ஒரு தசை தனியாக சுற்றுறதுக்கு ஒரு தசை மாதிரி அந்த படத்தில் இருக்கா.
தசைக்கு தான் நீங்கள் குத்தணும், ஊசி குத்தணும். அதை விட்டுட்டு முன்னால் பின்னால் அதுக்காக தான் கரெக்டாக பாயிண்டை ரொட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. முன்னால் பின்னால் பார்த்தீங்கன்னா உணவு குடலே மூச்சு குடலே போயிட்டு பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த வகையில் இங்கேருந்து இது எப்படி ட்ராவல் ஆகி பின்னால் 16 போய் அப்படியே வந்து 17 பார்த்தீங்கன்னா இந்த தடிப்பான ஒரு இது வரும். அதுதான் அந்த தசை. அதனுடைய கீழே இருக்குது, இங்கேருந்து ஒரு இன்ச்சு மேலே நல்லா 18. ஸோ இது வந்து நல்லா 18. இந்த 2 பாயிண்ட் எங்கே இருக்குது? கழுத்தில் இருக்குது. ஸோ கழுத்து சம்மந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் இதில் சரி பண்ணலாம். தைராய்டு இதில் சரி பண்ணலாம் சார். சார் இந்த வரல இப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரி தைராய்டு. இது இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர்? இந்த எலும்பு ஆடம்ஸ் ஆர்க் சங்கு சரியா? இதை சைடில் தான் பேரா தைராய்டு இருக்குது, இதில் உள்ள தைராய்டு. ஸோ வெள்ளை நெய் எப்படி வச்சுருக்கு லேசாக நீங்கள் அது முடிக்கணும். மோஸ்ட்லி இதெல்லாம் சரி பண்ணக்கூடாது. ஹைப்போவாக இருந்தாலும் சரி, ஹைப்பராக இருந்தாலும் சரி. தேனிக்காய் டெய்லி ஒரு 10 தரம் காலையில் தூங்கும். ஏன் நான் தூக்கும் போதும் காலையில் எந்திரிக்கும் போது பண்ணிவிட்டு செய்யுங்க, தூங்குங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்கிற காரணம் இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். மற்ற இடத்துல ஞாபகம் வராது. ஆனால் தூங்குற போதே ஒரு சில இந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணிடுறேன். வைக்கும் போதெல்லாம் நான் இந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணி வீட்டுக்கு வருவேன். ஒரு வியாதி இல்லை, ஒரே ஒரு இது பார்க்கணும், அதுதான் தீர்வுல வரும். ஸோ தைராய்டு சரி பண்ணணும்னா இது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள், நார்மல் இல்லைன்னா அளவு குறைஞ்சிருக்கு, மாத்திரையை கம்மி பண்ணி மாத்திரை எடுத்துருக்கு. 17, 18 வந்தாச்சு. இப்போ இருக்க மீதி எத்தனை இருக்கு? 2 இல்லையா? ஸோ இது இப்படியே வந்து தாடை வழியாக வந்து கன்னத்தை தொட்டுட்டு சென்ட்ரல் பாயிண்டை கிராஸ் பண்ணுது. சென்ட்ரல் பாயிண்ட் என்னது? கீழே உள்ள சென்ட்ரல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் சார்? கோமா பாயிண்ட் Q26 சரியா? அதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போய் முடியும் சரியா? அப்போ 18, 20, 19 எங்கே இருக்குது? மூக்கு துவாரங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே நேர் கீழே 26க்கு சைடில் 2 பக்கம். ஸோ இது ஒரே சேனல் விச் கிராசஸ் தி சென்ட்ரல் லைன் ஆஃப் தி பாடி. புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 28 முக்கியமான புள்ளி என்ன புள்ளி? வெங்கடேஸ்வரர் வந்தீங்களா? அவர் வந்ததே எனக்கு வாசனை தெரியலை. ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் தான் வந்திருக்கேன். வாசனை தெரியல, டேஸ்ட்டும் தெரியல. கொரோனா பீரியடுக்கு பிறகு கொரோனா அட்டாக்கான பெரும்பாலும் இந்த பிரச்சனை வந்தது. மூக்கில் வாசனை தெரியாது, டேஸ்ட்டு தெரியாது. அதுக்காக சார் வந்தேன் அப்படின்னு வந்து ட்ரீட்மெண்ட் சார் ஃபோன் நம்பர் கூட கொடுத்தாரு. ஒரு பேரை தேடி போயிட்டேன். நான் தேடி பார்த்து பக்கத்தில் உள்ளது யாருன்னு பார்த்து அவருக்கு போகணும், மாமனார் மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படின்னு. அன்னைக்கு அவருக்கு அதாவது அக்குபஞ்சர் ப்ளஸ் நான் ஒரு வேக்கி கிராண்ட் மாஸ்டர் சொல்லியிருக்கேன். என் வரல பட்டாலே சக்தி வந்து அவங்களுக்கு போய் சேரும் நான் சொல்லணும். அந்த வகையில் அவருக்கு இந்த LI20ங்கிற இந்த பாயிண்ட்டை கொஞ்ச நேரம் அடைச்சி விட்டுட்டு இதை நீங்கள் வீட்டுக்கு போய் பண்ணுங்க சார், ரெகுலராக பண்ணுங்கள். LI20ங்கிற 2% எங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த மூக்கோட இந்த லோக்கு முடியுது இல்லையா? இங்கே முடியுது இல்லையா? அது முடியுது சரியா? பாருங்கள் LI20 பாருங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். யாராவது கரெக்டாக சொல்லுங்கள். அழுத்தி பாருங்கள் அந்த இடம். ஒரு 2 மாதிரி இருக்கா? அது உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? எதுக்கு கீழே பல்ல இருக்கு, எதுக்கு மேலே பல்ல இருக்கு? பல் ஈருக்கு மேலே அந்த பல்லம். பல் ஈர பார்த்தீங்கன்னா தெரியும். அது முடிகிற இடத்துல இந்த மூக்கோடைய இந்த இதில் இருக்குது LI20. முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட் இது? இதுக்கு பேர் என்ன? LI20. LI20. இது LI1. இந்த ஆரம்ப முடிவு பிள்ளைகளுக்கு என்ன பேர் சொன்னோம்? ஜிங்க் வெல் பாயிண்ட்.
சரியா? ஸோ ஜிங்க் பல்க் பாயிண்ட் இதெல்லாம் சரி, அதெல்லாம் சரி, எண்டு பாயிண்டாக இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சேனல் எங்கெல்லாம் போகுதோ அங்கே உள்ள உறுப்புகளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். சரியா? அப்போ இலை கொஞ்சம் வந்து முக்கியமான பாயிண்ட்டு, இழந்த வாசனை அந்த ருசியை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த LI20 இந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை மனப்பாடம் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.